வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீத லீடர்ஸ் இயக்கத்திலிருந்து மீண்டும் பாஜகவுக்கு இவர் வந்துட்டாரு அவர் வந்துட்டாரு அப்படின்னு தினம் நயினார் நாகேந்திரன் ஒரு புகைப்படங்களை ஷேர் பண்ணுறாரு. இதுக்கு வட்டியும் முதலுமா வாலண்டியர்ஸ் பதிலடி கொடுக்குறாங்க. வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்ல, அண்ணாமலை பாஜகவில் இருந்த போதிலிருந்து இயங்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ஸு, பிஜேபிக்கான வாட்ஸ்அப் குரூப்ஸு. இப்போ அண்ணாமலை தனியாக போயிட்டாரு, ஆனால் வாட்ஸ்அப் குரூப் அப்படியே இருக்கும். அந்த ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கிட்டையும் ஒரு ஓட்டெடுப்பு நடக்குது. பிஜேபியுடைய சப்போர்ட்டர்ஸ், வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ். இந்த குரூப்பில் இருக்கிறவங்க எந்த பக்கம் போக விரும்புகிறீங்க? பிஜேபி சப்போர்ட்டராக இருக்க விரும்புகிறீங்களா, வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸாக இருக்க விரும்புகிறீங்களா அப்படிங்கிற ஓட்டெடுப்பு நடக்குது. அதில் பல வாட்ஸ்அப் குரூப்ஸில் வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸ் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய பல பேர் ஓட்டு போடுறாங்க. பலர் அது சம்மந்தப்பட்ட வாக்கெடுப்பு முடிவுகளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாலண்டியர்ஸ் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி திராவிட ஜனதா கும்பலுக்கு பதிலடி கொடுக்குறாங்க. ஒரு பேர் ரெண்டு பேர் மீண்டும் பாஜகவுக்கு திரும்பிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெருமை பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு போய் பாருங்கள், பிஜேபிக்காக முன்னாடி இயங்கினது இப்போ வீத லீடர்ஸ் இயக்கத்துக்காக இயங்க ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு வாலண்டியர்ஸ் பதிலடி கொடுக்குறத பார்க்குறோம். பிஜேபி திராவிட கட்சிகளோடு இணக்கமாக இருக்கிறத எந்த பாஜக தொண்டர்களும் விரும்பலை. அண்ணாமலை எந்த காலத்துக்கும் திராவிட கட்சிகளோடு இணக்கமாக போக மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை தொண்டர்களுக்கு இருக்குது. அதனால தான் பிஜேபியை ஸ்கிப் பண்ணிவிட்டு அண்ணாமலை பக்கம் வராங்க. அண்ணாமலை பக்கம் வரதுனால மோடியை எதிர்த்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அண்ணாமலைக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய முன்னாள் பாஜக காரங்க ஒவ்வொருத்தங்களும் மத்தியில் மோடி வேணும், மாநிலத்தில் அண்ணாமலை வேணும் அப்படிங்கிறத சொல்லி தான் வீத லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்றாங்க. இப்போது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கக்கூடிய ஓட்டெடுப்பு பேசுபொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? அபிஜித் திப்கே இருக்கான்ல, மகாராஷ்டிராவில் ஒரு ஸ்கூலுக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்கான். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் ஆய்வு செஞ்சுருக்கான். போனவன் தனியாக போல, ஏகப்பட்ட பேரோட போயிருக்கான், வீடியோ கேமராவோட போயிருக்கான். போய் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து அந்த கேள்வி கேட்குறது, மேதாவி மாதிரி இந்த கேள்வி கேட்குறது. பாவம், அந்த குழந்தைகளுக்கு புரியலை அப்படின்னா பாருங்கள், இதுதான் எஜுகேஷன் சிஸ்டம், இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியாவில் போட்டுக்கிறானுங்க. சிட்டிங் மினிஸ்டரு தமிழகத்தில் ஒரு ஸ்கூலுக்கு போய், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போய் ஆய்வு மேற்கொண்டதுக்கு, வீடியோ கேமராவோட போய் ஆய்வு மேற்கொண்டதுக்கு பொதுமக்கள் எவ்வளவு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதே மாதிரி இந்த அபிஜித் திப்கேவுக்கு கடும் எதிர்ப்பை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் அபிஜித் திப்கேவை இதுக்காகவே அரெஸ்ட் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் இவங்களுடைய அரசியலை ஸ்கூலில் காட்டுறாங்க, மாணவர்கள் மத்தியில் இவங்களுடைய அரசியலை விதைக்கிறாங்க, மாணவர்களை படிக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஸ்கூலுக்கு போய் ஆசிரியர்கள் மாணவர்களை தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியே பிடிச்சி உள்ள தூக்கி போடலாம். மகாராஷ்டிராவில் பிஜேபி கவர்மெண்ட் தான் நடக்குது. அவங்க முன் வரணும். முன் வருவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். இதில் அபிஜித் திப்கே சொல்கிறான், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் படிக்கணும், எதுக்காக ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுடைய பிள்ளைகள், பொலிட்டீஷியன்ஸுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கான். அவன் சொன்னது கரெக்டு தான். அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் எப்போ படிக்கிறாங்களோ அப்போ தான் அரசு பள்ளியுடைய தரம் உயரும் அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிருக்கோம். ஆனால் அதை சொல்கிறதுக்கு அபிஜித் திப்கேவுக்கு தகுதி இல்லை. அவனே அமெரிக்காவில் படித்தவன். அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு இவன் இங்கே வந்து அரசு பள்ளியில் தான் எல்லாரும் படிக்கணும், அதிகாரிகளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதான் சாமானிய பொதுமக்கள் எழுப்பக்கூடிய கேள்வி. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போகிறோம்? கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு 3 தமிழர்களை சுட்டு கொண்டாங்களே, அதில் சுட்டுக் கொல்லப்பட்ட ஒருவர்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவங்க காட்சிப்படுத்திய பொருட்களை பார்க்கும்போது தான் இன்னும் சந்தேகம் வருது. என்ன கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க? வேட்டையாடுவதற்காக இந்த 3 பேரும் வந்தாங்க, எங்களை நோக்கி துப்பாக்கியினால் சுட முயற்சி பண்ணாங்க, எங்களை தாக்க முயற்சி பண்ணாங்க, தற்காப்புக்காக 3 பேரையும் சுட்டோம் அப்படின்னு கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் விளக்கம் கொடுத்தாங்களே. ஏன் காலை பார்த்து சுடலை, ஏன் ஹார்ட் கிட்ட சுட்டீங்க அப்படிங்கிறதான் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறது. இப்போது காட்சிப்படுத்திய பொருட்களில் ஒரு செருப்பு இருக்குங்க, புத்தம் புது செருப்பு, ஸ்டிக்கரை இன்னும் பிரிக்கலை. அப்போது இதிலிருந்து என்ன தெரியுது? வாங்கி இது மாதிரி கைப்பற்றப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா காட்சிப்படுத்தியிருக்காங்க. தப்பிப்பதற்காக 2-3 கத்திகள்லாம் அந்த பொருட்களோடு வச்சு, 2-3 மொபைல், பழைய மொபைல் எங்கேருந்தோ வாங்கிட்டு வந்து அங்கே வச்சு, இப்படி வந்து ஒரு ஃபேக்கான ஒரு நரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க. அந்த செருப்பை பார்க்கும்போதே டவுட்டாக இருக்குது அப்படின்னு அதை பார்த்த ஒவ்வொரு பொதுமக்களும் கேள்வி எழுப்புறாங்க. இதில் கர்நாடகா சிஎம் என்ன சொல்கிறாரு? இது எங்கள் மாநிலத்துடைய உள் விவகாரம், எங்கள் மாநிலத்துடைய இறையாண்மை பாதுகாப்பு விஷயத்தில் மற்றவர்கள் கருத்து சொல்கிறதுக்கு உரிமை கிடையாது. தமிழ்நாடு பொலிட்டீஷியன்ஸு கண்டனம் தெரிவித்தாங்களே, எப்படி 3 தமிழர்களை சுடலாம் அப்படின்னு, அதுக்கு சொல்கிறாரு.
அது அவங்க மாநிலத்துடைய உள் விவகாரமா, யாரும் அதை பற்றி கருத்து சொல்லக்கூடாதான். தமிழகத்துடைய உள் விவகாரத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோமா, ஏன் எங்கள் உள் விவகாரத்தை பற்றி தமிழகம் பேசுகிறாங்க அப்படின்னு டிகே சிவகுமார் பேசுகிறாரு. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி நடந்து வருது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.